வணக்கம். குட்டீஸ் அட் தமிழ்ல ஃபார்ம் அனிமல் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ஹார்ஸ் எப்படி ஈஸியா வரையறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர் பென்சிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஹார்ஸோட ஐஸ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு உள்ள டாப்பில் இன்னொரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை நல்லா டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு குட்டி சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை அந்த மாதிரி நல்லா டார்க் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஐ இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஐக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் கீழே இங்கே ஒரு டாட். இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு பெரிய யூ ஷேப் மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 டாட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பெரிய கர்வ்டு லைன் மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு கீழே இந்த ஐ இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ்டு லைன், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. ரைட் சைட் கர்வ்டு லைனுக்கு கீழே ஒரு சின்ன யூ மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த யூ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் இந்த எண்டில் ஸ்லாண்டிங்காக ஒரு குட்டி யூ போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக யூ போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டுட்டு அதோட எண்டை இப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூ இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனை டச் பண்ணி அப்சைட் டவுனாக ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். கர்வியாக போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன கோடு, ஒரு கர்வ்டு லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டவுன்வேர்ட்ஸாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஃபேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த லைனை இப்படி பெண்ட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இயர்ஸ் போடுறதுக்கு அகெயின் ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் மாதிரி கர்வ்டு வி மாதிரி போட்டுக்க போகிறோம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாடி போடுறதுக்கு இந்த மவுத் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆப்போசிட் சைட் ஜே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஜேவோட எண்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் பாட்டமில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன், கர்வியாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இந்த பக்கம் ஃப்ரண்ட் லெக் இருக்குல்ல, அதுக்கும் அதே மாதிரி தான் 2 ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு லெக்கு போட்டிருக்கோம்ல, அதுக்கு நல்ல ஈக்குவலாக வர்ற மாதிரி 2 லைன்ஸ் போட்டு கீழே அகெயின் இன்னொரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். திரும்ப இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சி ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பேக் சைட்லேயும் இன்னொரு லெக் போடுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுட்டு அதே மாதிரியே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த நம்ம ரைட் சைடில் இயர்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கர்வ்டு லைன் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வி ஷேப் மாதிரி போடணும். அதே மாதிரி 1 by 1 ஒன்றுக்கு கீழே ஒன்று இப்படி போட்டுகிட்டே வந்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் ஹேர் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். அது இந்த பேக் சைட் ட்ரங்க் இருக்குல்ல, அங்கே ஜாயின் பண்ணிடணும். அடுத்து இங்கே டெயில் போடுறதுக்கு ஒரு பெரிய எஸ் லைன் மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு சின்ன கோடு போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஹார்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சில இடம் மட்டும் லைன்ஸ் எல்லாம் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைன்ஸ்லாம் எந்தெந்த இடத்துலலாம் விக்லியாக இருக்கோ அந்த இடம்லாம், எனக்கு இங்கெல்லாம் சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக ஷேடோ வர்ற மாதிரி வரைஞ்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இடம் மட்டும் அந்த மாதிரி வரைஞ்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஷேடோ வர்ற மாதிரி நல்ல டார்க்காக அந்த லைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி திக்காக போட்டுட்டோம்னா கரெக்டாகிடும்.
இப்போ அந்த ஷேடோ லைன்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஐஸில் சும்மா சின்னதாக 2 ஐ லேஷஸ் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக தெரியறதுக்காக அதேமாரி ஐப்ரோஸும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன லைன் ஐஸ்க்கு மேலே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம கலரிங் தான் பண்ண போகிறோம். கலரிங்க்கு நான் இன்றைக்கி லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அப்புறம் இந்த ஃபேஸ் கிட்ட மட்டும் ஒரு மாதிரி லைட் பீச் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கலரிங் போர்ஷன் நான் ஃபுல்லாக காமிக்கல. உங்களுக்கு வேணும்னா வீடியோவோட எண்டில் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் என்ன கலர் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ஹார்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் kuttisartamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்ஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.